ஹாய் கைஸ், போன வீடியோவில் நம்ம டூல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பார்த்தோம். இந்த வீடியோவில் டூல்ஸோட ஷார்ட்கட்லாம் எந்த மாதிரி இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டூல் வந்து செலெக்ஷன் டூல்னு பார்த்தோம். அதோட ஷார்ட்கட் வந்து வியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டூல் செலக்ட் ஆயிரும். ஸோ அதை வச்சு நீங்கள் வீடியோவை ட்ராக் பண்ணிக்கலாம். அப்புறமா ஹேண்ட் டூலோட ஷார்ட் கீ வந்து ஹச்சு. ஸோ ஹச்சை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட் டூல் ஷோ ஆகிரும். ஸோ அதை வச்சு நீங்கள் காம்போசிஷனோட சேர்த்தும் ட்ராக் பண்ணிக்கலாம். அப்புறமா ஜூம்க்கு வந்து இசட். ஓகேவா? அதை வச்சு நீங்கள் ஜூம் டூல் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் ஆர் வீடியோ வந்து ஜூம் அவுட் ஆகும். அப்புறமா ரொட்டேஷன் டூலுக்கு வந்து ஷார்ட் கீ வந்து டபிள்யூவை நீங்கள் கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து ஆர் வீடியோ வந்து ரொட்டேட் ஆகும். ஓகேவா? ஓகே. அப்புறம் ரெக்டாங்கிள் டூலோட ஷார்ட் கீ வந்து கியூவை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் இதில் வந்து எந்த ஷேப் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஷேப் வந்து உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஓகேவா? அதை வச்சு ஷேப்பை லேயர் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பென் டூலோட ஷார்ட் கீ வந்து ஜி. ஸோ நீங்கள் ஜி யூஸ் பண்ணி பென் டூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா டெக்ஸ்ட்டோட ஷார்ட் கீ வந்து Ctrl+T. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை வெர்டிக்கலாக டெக்ஸ்ட் வேணும்னா அந்த டெக்ஸ்ட்டை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணால் இங்கே வந்து வெர்டிக்கல் டைப் டூல்னு ஆப்ஷன் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் வந்து வெர்டிக்கலாக மாறிடும். ஓகேவா? அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் மாஸ்க் பண்ணணுன்னா நீங்கள் எந்த ஷேப் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஷேப் மட்டும் மாஸ்க் ஆயிரும். ஓகேவா? நம்ம ரொட்டேஷனோட கீ வந்து டபிள்யூன்னு பார்த்தோம். அதுக்கு இன்னொரு ஷார்ட் கீயும் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ரொட்டேஷன் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அதை வச்சும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதை ட்ராக் பண்ணது மூலமாக உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகும். ஓகேவா? அப்புறமா எல்லை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஆடியோவை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிக்கலாம். +12 இருந்து -192 வரைக்குமே போகும். ஸோ உங்களோட ஆடியோ மைனஸில் இருந்தால் சுத்தமாக சவுண்டே கேட்காது. அதுவே 0 to 12 வரைக்கும் இருந்தால் உங்களோட சவுண்ட் வந்து போக போக இன்க்ரீஸ் ஆகும். அப்புறமா நீங்கள் டபுள் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வேவ் ஃபார்ம்னு வரும். ஸோ அது உங்களோட ஆடியோவில் உள்ள பீட்டை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டும். இந்த வீடியோவில் வந்து ஆடியோ இல்லை, ஸோ அது காட்டலை. நான் அப்கமிங் வீடியோவில் ஷோ பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்டான ஷார்ட் கீ வந்து Ctrl+S. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஆப்ஜெக்டை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்பப்போ சேவ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு வேளை நீங்கள் பிசியை தெரியாமல் ஆஃப் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வீடியோ வந்து சேவ் ஆகாமலே போயிடும். ஸோ நீங்கள் அப்பப்போ Ctrl+S கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிரும். ஓகே, என்னோடய வீடியோவை வந்து நான் டூப்ளிகேட் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டால் நீங்கள் அந்த வீடியோவோட கிளிப்பை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Dயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ வந்து டூப்ளிகேட் ஆயிரும். இதை வந்து இன்னொரு வேலையும் பண்ணலாம். Ctrl+C கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ கிளிப் வந்து காப்பி ஆயிரும். அப்புறம் Ctrl+V கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ கிளிப் பேஸ்ட் ஆகிரும். ஸோ இதை மாதிரி நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணியும் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். பட் Ctrl+D வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நான் இப்போ டூப்ளிகேட் பண்ண லேயரை வந்து டெலீட் பண்ணிட்டேன். இப்போ அதை எப்படி திருப்பி கொண்டு வரதுன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. Ctrl+Z நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வீடியோவை வந்து அன்டூ பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் Ctrl+Shift+Z கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ வந்து ரீடூ பண்ணிக்கலாம். ஓகே, இதில் தான் பேசிக் ஷார்ட்கட் கீஸ். இன்னும் கொஞ்சம் கூட ஷார்ட் கீஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் கீஸ்லாம் மைண்டில் நிற்கும். ஸோ அது வந்து உங்களோட வீடியோ எடிட்டிங்கை ஈஸியாக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.